அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை எது பெரிது, கடமையா உரிமையா? அதிகாலை 4 மணி அளவில் சுகாசினியின் தொலைபேசி அடித்தது. இந்த அதிகாலையிலேயே யாருடைய அழைப்பு? தொலைபேசியை எடுத்ததும், அப்பாவிற்கு இரவு முதலே உடல்நிலை சற்று மோசமாக உள்ளது, சீக்கிரம் வா என அண்ணனாகிய சுதாகர் தொலைபேசியை வைத்தார். அவளின் தந்தை ராமச்சந்திரன் வாழ்க்கையின் கடைசி நிமிடத்தில் உள்ளார். இப்போது அவரின் முழு வாழ்க்கையும் ஒரு கனவு போல கண்களில் ஓடிக்கொண்டிருந்தன. வீட்டின் சூழ்நிலை காரணமாக சிறு வயதிலேயே வேலையை செய்ய தொடங்கினார். பின்னர் தானாகவே ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொண்டு திருமணம், குழந்தைகள் என வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். மகன் சுதாகரை விட மகள் சுகாசினியைத்தான் மிகவும் பிடிக்கும். அவள் கேட்கும் எதற்கும் இல்லை என்று சொன்னதில்லை. படிப்பிலும் அவள்தான் கெட்டிக்காரி. எப்போதும் மகனுக்கு அவர் 2ஆம் இடம்தான் கொடுப்பார். உறவினர்கள் முன்னிலையிலும் மகளைத்தான் தன் குழந்தை போல் பேசுவார். அவள் ஆசைப்பட்ட படிப்பை தான் படிக்க வைத்தார். திருமணத்திலும் அவள் ஆசைப்பட்ட மாப்பிள்ளைக்கு பச்சை கொடி காட்டினார். இப்போது அவள் மாமியார் வீட்டில் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இங்கு மகன் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தி வருகிறான். மனைவி 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை விட்டு சென்று விட்டார். இப்போது நாமும் மனைவியை சந்திக்கப் போகிறோம் என்ற மனநிலையில் கடைசி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். உறவினர்கள் அனைவரும் வீட்டின் முன்பு வந்துவிட்டனர். எல்லாம் கைமீறி போய்விட்டதை அனைவரும் உணர்ந்து அமைதி காத்தனர். அப்போது வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. மகளின் முகத்தை கடைசியாக பார்த்து செல்ல ராமச்சந்திரன் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். அவர் மகள், மருமகன், பேர குழந்தைகளை கடைசியாக பார்த்த மகிழ்ச்சி அவர் கண்களில் தெரிகிறது. சுகாசினி தந்தையை கட்டிப்பிடித்து அழ, மருமகன் செய்வதறியாது நின்று கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் உள்ளே வந்த வழக்கறிஞர், அவர் 6 மாதங்களுக்கு முன்பே வந்து, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதாக தகவல் வந்தால் நீ உடனே வந்து அனைவரின் முன்னிலையிலும் நான் சுயநினைவுடனும் தன்னிச்சையாகவும் எழுதிய சொத்து விபரங்களை படிக்கும்படி கூறியுள்ளார் என்று உயிலை படிக்கத் தொடங்கினார். முதலில் அவரின் தொழில் உரிமைகள் அனைத்தும் மகனுக்கு என்றும், இந்த வீட்டை மருமகள் பெயரிலும், வங்கியில் உள்ள தொகையில் பாதி என் மகள் மருமகனுக்கும், மீதியுள்ள தொகையை என் பேர குழந்தைகளுக்கும் என் முழு சம்மதத்துடன் பிரித்து கொடுக்கிறேன் என்று எழுதியுள்ளார் என்றார். சுற்றியிருந்த உறவினர்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். ஏனென்றால் ராமச்சந்திரன் அவர்கள் நவீன சிந்தனை கொண்டவர். அது மட்டுமின்றி மகனை விட மகளுக்கு முன்னுரிமை கொடுப்பவர். அவர் இப்படி எழுதி வைத்ததுதான் ஆச்சரியம் அளிக்கிறது என்று நினைத்தனர். மகள் சுகாசினியும் ஆச்சரியத்துடன் அதிர்ச்சியும் அடைந்தாள். அவளின் தொண்டை அடைத்தபடியே, அப்பா, நீங்கள் என்னை அந்நியமாக நினைத்து விட்டீர்கள். பயனற்ற மகன் எனச் சொல்லிக்கொண்டே இப்போது அனைவரின் மனப்பான்மை போலவே என் தந்தையும் என்று நினைக்கும்படி செய்துவிட்டீர்கள். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உள்ளது என்றாள். ஆனால் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. ஏதோ கண்ணசைவில் வழக்கறிஞரை பார்த்தார். அவர் ஒரு கடிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினார். அதில், இந்த சொத்து பங்கீட்டு உயிலை படித்த பின் என் மகள் என்னை தவறாகத்தான் நினைப்பாள். அப்போது நான் பேசும் நிலையில் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அன்பு மகளே, எனக்கு எப்பவும் நீதான் என் செல்ல குழந்தை. உன் அண்ணனை விட உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதையே செய்தேன். இதுவரை நான் உன்னை மீறி எதுவும் செய்ததில்லை. ஆனால் உன் அம்மா இருந்தபோது உன் அண்ணனும் அண்ணியும் நன்றாக கவனித்து கொண்டார்கள். உன் அம்மாவிற்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நீ வந்தாய். 2வது நாள் நீ வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டு இருந்தாய். மருத்துவர் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று சொன்னதும் உன் அண்ணியை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாய். அதற்கு ஒரு 5 மாதத்திற்கு முன்புதான் உன் அண்ணன் திருமணம் முடிந்து உன் அண்ணி வீட்டிற்கு வந்தார். பெற்று வளர்த்த உன் அம்மாவை விட சுற்றுலாதான் மிகவும் முக்கியம் என்று சென்றாய். ஆனால் உன் அண்ணி 1 வார காலம் கண் விழித்து உன் அம்மாவை குணப்படுத்தினார். இதில் உன் கடமை எங்கே சென்றது என் அன்பு மகளே? உன் அம்மா சென்று 4 ஆண்டுகள் கடந்தும் உன் அண்ணன் எனக்கு உணவை பார்த்து பார்த்து கொடுப்பான். உன் அண்ணியோ என் துணிகளை துவைத்து கொடுப்பார். துணிகளை துவைப்பது என்பது பெரிதல்ல. ஆனால் சில சமயங்களில் என்னை அறியாமல் துணிகளை பாழாக்கி விடுவேன். ஒரு தந்தைக்கு செய்வதைப் போல் இது எல்லாம் வயதானவர்களின் இயல்புதான் என்று சொல்லி எந்த அருவருப்பும் காட்டாமல் செய்வார். நீயோ
5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு 2-3 வாரங்களுக்கு ஒருமுறை 1 மணி நேரம் வந்து செல்வாய். அதுவும் சில சமயங்களில் வர முடியவில்லை என்று சொல்வாய். அன்பு மகளே, தனியே இருக்கும் தந்தையை கவனிப்பதும் மகளின் கடமைதானே. மாமியார் வீட்டிற்கு மகள் சென்றுவிட்டால் கடமை காணாமல் போய் உரிமை மட்டும் வேண்டுமென்றால் இது நியாயமா என்று அன்பு மகளிடம் நான் கேட்கிறேன். இவைகளை புரிந்து கொண்டு என் பங்கீட்டை ஏற்றுக்கொள்வாய் என நினைக்கிறேன். ஒன்று சொல்கிறேன், நீதான் என்றுமே என் நெஞ்சுக்கு நெருக்கமானவள் என்று. வழக்கறிஞர் கடிதத்தை படித்து முடித்தார். இதை கேட்டதும் தன் தவறை உணர்ந்த சுகாசினி தன் தந்தையின் காலை பிடித்து கொண்டாள். அப்பா, என்னை மன்னியுங்கள் என்றதும் அவளது அப்பா சிறு புன்னகையுடன் கண்களின் ஓரங்களில் கண்ணீருடனும் மகளின் தலையை வருடி கொடுத்தார். சில நிமிடங்களில் அந்த வருடல் நின்றுவிட்டது. மரண தருவாயில் கூட தன் மகள் மட்டுமில்லாமல் அனைவருக்கும் உரிமையை கேட்பது எப்படி ஒவ்வொருவரின் கடமையாக நினைக்கிறார்களோ அதைவிட பெரிது ஒவ்வொருவரும் தன் கடமையை செய்ய தவறக்கூடாது என்று நினைக்க வேண்டும் என்று சிந்திக்க வைத்துள்ளார். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.